சென்னை வியாசர்பாடியில் அரசுக்கு சொந்தமான பொதுவெளியை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் உத்தரவின் பெயரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அடியாட்களை கொண்டு மிரட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் அச்சுறுத்திய காங்கிரஸ் கட்சியின் வேடச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானாவை வன்மையாக கண்டிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் வியாசர்பாடி பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது வழிப்பாதையை வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. யார் கொடுத்த தைரியத்தில் ஹசன் மௌலானா பொதுவழியை ஆக்கிரமித்திருக்கிறார்? வியாசர்பாடி பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் RD சேகருக்கு தெரியாமல் ஹசன் மௌலானா இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கிறாரா? தனது தொகுதி மக்களுடன் நலனை விட கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் ஆக்கிரமிப்பு திரு RD சேகருக்கு முக்கியமானதாக விட்டதா? எப்படி இதனை அனுமதித்தார்? வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா ஆக்கிரமித்துள்ள பொதுவழியை மீட்க வந்த அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காகவும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்திற்காகவும் ஹசன் மௌலானா மீதும் உடன் வந்த அடியாட்கள் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை அண்ணாமலை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.